தேர்தல் பரப்புரையில குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பிஜேபி காரங்க அதை பயன்படுத்துற பின்னாடியும் தேர்தல் ஆணையம் இது கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பாக்குறாங்க? தேர்தல் ஆணையம் அவங்க ஆணையம் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன். கேட்க மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சின்னு ஒண்ணு எங்க இருக்கு? நான் அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரே கட்ட தேர்தலா இல்லையா? ஒரே கட்ட தேர்தல். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு 40 தொகுதியை சுத்துறது 20 நாள்ல எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும். அஸ்ஸாமில் 14 தொகுதி தான் இருக்கு. இந்த 14 தொகுதிக்கு 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்கிற பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்தில் 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமா நடக்குது. அவங்க வசதியா வேலை செய்யறதுக்கு பிரிச்சுக்கிறாங்க. ஏன் எனக்கு 2 கட்டமா வைங்கல? 2 மாநிலத்தை சேர்த்து நான் ஒரே நேரத்தில் சந்திக்கிறேன்ல, புதுச்சேரி தமிழ்நாடு. எனக்கு 2 கட்டமா வைங்க, 3 கட்டமா வைங்க. என்ன கெட்டு போச்சு? இதுல லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா எதுக்கு நாட்டை ஆண்டிங்க? இறங்கி போங்க. ஒரு லாண்ட் ஆர்டரை கூட காப்பாற்ற முடியல, சட்டம் ஒழுங்க கூட காப்பாற்ற முடியலன்னு இறங்கி போங்க. இல்ல உங்க மாநிலம் தானே, வட மாநிலங்கள் எல்லாம் உங்க மாநிலம் தான். லாண்ட் ஆர்டர் எங்களால காப்பாற்ற முடியல, இறங்கி போங்க. உங்களை யார் கேட்டது? நீங்க அதை விட்டுவிட்டு இங்க அந்த வழியில எங்களுக்கு லாண்ட் ஆர்டர்லாம் சரியா இருக்குன்னு ஒத்துக்கிறிய போல் இருக்கு. அது இதெல்லாம் நீங்க தான் ஆழ்ந்து கவனிச்சு கொண்டு போகணும். மக்கள்கிட்ட பாருங்க என்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு. 20 நாள்ல தேர்தல் நடக்கும். ஓட்டை எண்றதுக்கு 44 நாள் ஆகும். 20 நாள்ல நடந்துரும். ஆனா வாக்கை எண்றதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நின்றுட்டோம் 5 வருஷமா 6 வருஷமா 6 ஆண்டுகளாக அதை பயன்படுத்திட்டோம். 6 தேர்தல், உள்ளாட்சி, அப்புறம் இடைத்தேர்தல்கள், அதுக்கப்புறம் சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்களில் நம்ம கொண்டு போயிட்டோம். எங்கள் பிள்ளைகள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விவசாயிங்கிறது என்னோட எங்கள் வாழ்வியல் முறையோட நேரடியாக நாங்கள் தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதுனால அதை மீட்கிறதுக்கு போராடணும். அதனால் 26 அந்த சின்ன எனக்கு வராமல் போயிருமா என்ன? மைக்கு அதான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் என்ன நான் பேசுறத கொண்டு போது பாருங்க. உலக புரட்சியாளர்கள் எல்லாரும் இதன் மூலமாக தான் தங்களுடைய ஆகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதனால எதுவும் ஒரு மோசமான ஒன்றும் கருதிட முடியாது. என் பிள்ளைகளை நான் நம்புறேன். குடிதங்கைகளை நான் நம்புறேன். அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்க பாருங்க, நாளையிலிருந்து அதிரும். இப்பவே அதிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுதான் போடுவாங்க. நீ எந்த சின்னத்துக்கும் வாக்கு கேட்கலாம், ஏன் சின்ன இல்லாம கேட்க முடியாது. இல்லைன்னா கீழே தான் போடணும். சும்மா தான் பேசிக்கணும். சீமா சின்னத்தை தொடக்கூடாது அப்படின்னா சும்மா தான் பேசணும். வேற வேற கேள்வி. என்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், ஒரு 5 வருஷம். அதுக்கு நீங்க கோபமே பண்ணலையே. இப்போ அரசு மருத்துவமனை பூட்டிட்டு போக வேண்டியதானே? எத்தனை ஆயிரம் கோடி ஆண்டுதோறும் நீங்க அதுக்கு நிதிநிலையில் ஒதுக்குதுங்க. ஏங்க ஐயா கருணாநிதிக்கு முடியலன்னா காவேரிக்கு போகணும்? ஏன் எம்ஜி ராமச்சந்திராவுக்கும், அம்மா ஜெயலலிதா அம்மையார், ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா அப்போலோக்கு போகணும்? அப்பா நீங்க நடத்துற அரசை விட தனியார் முதலாளி சரியான மருத்துவம் கொடுக்குறான்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? அரசு பள்ளி கல்லூரியில் அரசு துறை சார்ந்த யாருடைய பிள்ளைகளாவது படிக்குதா? அப்புறம் மூடிட்டு போயிட வேண்டியதானே? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியையும் மருத்துவத்தையும் தனிப்பெரும் முதலாளி கொடுத்துருவான்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்? உங்களுக்கு கிடைக்காத தண்ணி தனிப்பெரும் முதலாளிக்கு கிடைக்குது எப்படி? இப்ப நான் அழைச்சு பேசினா அப்போலோ கிண்ல
கொண்டாந்து பெட்டி உடுவே இறக்கி விட்டுறான் என் வீட்டில் 50 கேன் இறக்குப்பாருன்னா இறக்கிறான்ல, எப்படி அவனுக்கு கிடைக்குது? இப்போ ஏப்ரல் மே ஆயிடுச்சுல, நம்ம அக்கா தங்கச்சிலாம் குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பாங்கல்ல, அங்கே அரசு ஊற்ற முடியல தண்ணி, முதலாளிக்கு இப்படி கிடைக்குது.